ஷஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். சுர அப்படின்னா என்னது? சுரர்கள் அப்படின்னா சுரர்கள் அப்படின்னா பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுரர்கள் அப்படின்னா இங்க வந்து தேவர்கள். சுர அசுர அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ இங்க தேவர்கள். சுர அப்படிங்கிறதுக்கான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. சுர அப்படின்னா சுஷ்டுஹு சுஷ்டுஹு ராந்தி இது சுரஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுஷ்டுஹு அப்படின்னா உனக்கு தகுதி இருக்கக்கூடிய விஷயத்தை அதிகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு பேரு சுரஹா. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு ஒரு விஷயம் தகுதி இருக்கா, அந்த தகுதிக்கு தகுந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த பிரைஸை கொடுப்பாங்களாம். சுரர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பகவானுக்கு பேர் என்னது? சுரேஷா அப்படின்னு அர்த்தம். தகுதி இருக்கவனுக்கு கொடுப்பேன். தகுதி இருக்கவனுக்கு கொடுக்கறவங்க பேர் என்னது? சுரர்கள், தேவர்கள். ஆனா பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு? தகுதி இல்லாதவங்களையா பார்த்து பார்த்து கொடுக்கிறார். இப்ப அதே ஒரு தகுதியா மாறி போயிடுச்சு. யாருக்கு தகுதி இல்லையோ அவனுக்கு கொடுக்கிறார். அப்ப பகவானுடைய கருணை பெறுவதற்கான தகுதி என்னது? தகுதியற்ற நிலை தான் பகவானுடைய கருணை பெறுவதற்கான தகுதி இல்லையா? அதனால அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு? சுரேஷா. தகுதி உடையவங்களாம் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? நான் எப்படி இருப்பேன்? தகுதி இல்லாதவன கூட கொடுத்து அவனை தகுதியை உள்ளவனா மாத்திருவேன். ஸ்ரீல பிரபுபாத் தான் சொன்னார். பிரபுபாத்கிட்ட அந்த சிஷ்யர்கள்லாம் போய் கேட்கிறாங்க, பிரபுபாத் நாங்க இந்த கிருஷ்ண பக்தி பெறுவதற்கு என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டார். புண்ணியம் பண்ணீங்களா? நான் என்ன பண்ணேன், உங்களோட புண்ணியத்தை உருவாக்குறேன்னு சொல்லி சொன்னார். அமெரிக்காவுக்கு போகணும், வீசா போய் வாங்க போகணும். வீசா வாங்க போகணும் அப்படின்னா என்ன பண்றான்? பேங்க் அக்கௌண்ட் கேட்கறான். பேங்க் அக்கௌண்ட்ல குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா இருந்தாதான் நீ வீசால அமெரிக்காவுக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றான். அப்ப கம்பெனி என்ன தெரியுமா பண்ணுவான்? அவனே பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணுவான்? 10 லட்ச ரூபா போட்டு அவனே பேங்க் அக்கௌண்ட்டை காட்டிடுவான். 10 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். நம்ம ஒன்னே ஆச்சரியப்படும், டே வேலைக்கே போல அட்வான்ஸே 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களே, நம்ம வேலை அப்படி இருக்கு பாத்தியா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமையா சொல்லிப்போம். கம்பெனி தான் தெரியும், அடே உன்னை கூட்டிட்டு போறது நான் பண்ற பாடம் என்னதான் தெரியும், வேலையே பண்ணல, உன் மேல என்ன பண்ணிருக்கேன்? 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது போல நமக்கு தகுதியே கிடையாது. பகவான் என்ன பண்ணா? நமக்கு தகுதியும் கொடுத்து அதற்கு மேல அதை செய்வதற்கான சக்தியும் கொடுத்து இல்லையா, அதுக்கு உதவியும் செஞ்சு கடைசியில் அவரே வந்து நின்று அதுக்கு அருளையும் கொடுத்து நம்மள சபாஷ் சொல்லிட்டு போறார். சபாஷ் நல்லா பக்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? அவர் தான் இல்லையா? அதனால அதுக்கு பேரு சுரேஷா அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டாவது சு ரா ஈஷா சுரேஷா அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு இருக்கிறதுலயே பெரிய வரத்தை தரக்கூடிய பகவான்னா நம்ம பகவான் தானே. மற்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் ஏமாத்தி இதை கொடுத்து அமைச்சிருவாங்க. மற்ற கடவுள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பக்தர்கள் வந்தாங்கன்னா இதை பிடிச்சிக்கோ, தனம் தேகி தானம் தேகி, இதை கொடு, பொன்னோடும் பொருளோடும் வைப்பாய் அம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, ஆதி மகமாயி கருமாரி அம்மா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பொருள் புகழோடு வைப்பாய் எண்ணெய் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அமைச்சிருவாங்க. ஆனா நம்ம பகவான் அப்படி கொடுக்க மாட்டாராம். நம்ம பகவான் என்ன பண்ணுவாரு? அழிவே இல்லாத அந்த உயர்ந்த பதவி என்னது? மோக்ஷானந்தத்தை கொடுப்பாராம். ஸோ இருக்கலே பெரிய வரத்தை கொடுக்கறனால உனக்கு பேர் என்னது? சுரேஷா. மற்றவங்க எல்லாம் சின்ன கஸ்டமர்ஸ் தான் டீல் பண்றாங்க, இல்ல சின்ன வியாபாரம் பண்றாங்க. இவர் தான் என்ன பண்றாரு? பெரிய வியாபாரம் பண்றாரு இல்லையா? அதனால பெரிய வியாபாரி யாரு? பகவான் தான். மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன கடை பொட்டி கடை போட்டு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் பெரிய வைர கடையை திறந்து வச்சு வைரத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பேரு சுரேஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட பகவானை விட்டுட்டு இந்த தேவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? அற்பமான ஒரு தேனுக்காக ஓடுறாங்க, அமிர்தத்துக்காக ஓடுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியல? அமிர்தமே உட்காந்து ஒரு அமிர்தத்தை கடைஞ்சிட்டு இருக்கு, அந்த அமிர்தத்தை யாருக்கும் பார்க்க தெரியலையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த கடல்ல இருந்து வரும் இல்லையா, இதுதான் பெரிய அமிர்தம் நினைப்பாங்களாம். ஆனா உண்மையில் என்ன பண்ணுது? ஒரு அமிர்தம் கீழே உட்காந்துட்டு இருக்கு, ஒரு அமிர்தம் மேல உட்காந்துட்டு இருக்கு. கீழே உட்காந்துருக்க அமிர்தம் யாரு? கூர்ம அவதாரம். மேல உட்காந்துருக்கூடிய அமிர்தம் யாரு? பகவான் என்ன பண்றாரு? அஷ்டபுஜத்தோட மேல உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்து என்ன பண்றாரு? அந்த மந்தாரமனையை கடைவதற்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேவர்கள்லாம் அற்பமா இருக்கிறதுனால இந்த அமிர்தத்தை பார்க்கலையா, கடலையே பார்த்துட்டு இருக்காங்களா, அங்கிருந்து அமிர்தம் வருமா அமிர்தம் வருமான்னு சொல்லிட்டு. ஸோ பக்தர்கள்லாம் திட்டுறாங்க, ஏண்டா நீங்க சாப்பிடக்கூடிய இந்த அற்பமான அமிர்தத்துக்கு எங்க அமிர்தம் தாண்டா கிடைச்சதாடா சொல்லி திட்டுறாங்களா. அதனால இங்க அவனுக்கு பேரு சுரேஷா அப்படின்னு சொல்லி